ஏங்க உங்க அம்மா. மா என்னம்மா வெளில உட்காந்துருக்கா? உன்னை பார்க்க தான்ப்பா வந்தேன். என்ன பார்க்க வந்தீங்கன்னா உள்ள வர வேண்டியதானே, இங்கேயே உட்காந்துருக்க? வாட்ச்மேன் பிளாட் நம்பர் கேட்டாரு, எனக்கு மறந்துருச்சு. அதனால தான் எப்படியாவது உன்னை பார்த்தலான்னு இங்கே உட்காந்துட்டேன். நாமா நீ அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைப்பா, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கேன். என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, சேர்த்து 4 நாள் ஆச்சு. உன்னை பார்க்கணும்னு சொன்னாரு, அதான் உன்னை கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன். எனக்கு ஒரு கால் பண்ணிருக்க வேண்டியதானே? இந்தாம்மா. ஏங்க டைம் ஆயிடுச்சு, சீக்கிரமா உள்ள வாங்க. சரிப்பா, நான் வரேன். சரிம்மா, நீ பார்த்து போயிட்டு வா. இதெல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணு. ஓசி நில்றி. எங்க அம்மா வந்திருக்காங்க, ஒரு வாரத்துக்கு கூட பேசாம நீ பாட்டுக்கு உள்ளார வர. அவங்க என்ன நினைப்பாங்க? நான் ஒன்னும் அத்தை மேல கோச்சிட்டுலாம் உள்ள வரல, உங்களாலதான். என்னாலயா? நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணீங்களா? உங்க அப்பா உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டல் இருக்கேன்னு சொல்றாங்க, உங்களை பார்க்கணும்னு வேற சொல்றாங்க. நீங்க என்னன்னா பணத்தை தூக்கி கொடுக்குறீங்க? வேற என்ன பண்ண சொல்ற? பணம் கொடுத்தா தானே உங்களுக்கு உதவியா இருக்கும். அதை வச்சு அப்பாவுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு எல்லாம் பாத்துப்பாங்கல்ல. பொல்லாத பணம். இங்க பாருங்க, அப்பா அம்மா கஷ்டத்துல இருக்காங்கன்னா பணத்தை கொடுத்தா மட்டும் பார்த்தாரு, நீங்களும் போய் அவங்க கஷ்டத்துல கூட இருக்கணும். இப்ப நீங்க பணத்தை தூக்கி கொடுத்துட்டீங்க, நீங்க கொடுக்குற பணம் உங்க அப்பா உடனே சரி பண்ணிடுமா? உங்க அப்பாவுக்கு நீங்க கொடுக்குற பணம் எல்லாம் தேவையில்லைங்க. உங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருக்காரு, அதனாலதான் அத்தையை அனுப்பி வச்சிருக்காரு. எனக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாதுடி. சரி, அத்தை எங்க இருக்காங்க? அவங்க அப்பா போயிட்டாங்க. கிளம்பிட்டாங்களா? அவங்களை உள்ள கூட கூப்பிடலையா? நீங்க ஒண்ணு வர வேணாம், நானே போய் பாத்துக்கிறேன். தள்ளுங்க. அத்தை, இங்க என்னத்த பண்றீங்க? இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்கீங்க? அவங்க அப்பா சபரியை கூட்டிக்கிட்டு வான்னு சொல்லியிருக்காரு. ஆனா அவன் பணத்தை கொடுத்து அனுப்புறான். அவரு பையனை ஏன் கூட்டிக்கிட்டு வரலன்னு கேட்டாருன்னா நான் என்னமா பண்றது? அத்தை, நீங்க கவலைப்படாதீங்க அத்தை, நான் உங்க கூட வரேன். அம்மா என்ன மன்னிச்சிருமா, நான் ஏதோ தெரியாம லூஸ் மாதிரி பேசிட்டேன். அப்பாவை பாக்குறதுக்கு நானும் வரேம்மா. அவருக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் அவர் கூடவே இருந்து நான் பாத்துக்கிறேம்மா.